ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை பருகி கொண்டிருக்கிறோம். இதில் போன எபிசோடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் முடிக்கும்போது சொன்னேன், பாலப்பா அவருக்கு கிடைத்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய அருகாமை அணுக்க தொண்டராக இருந்து அவருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சதோடு இல்லாமல் சுவாமி அவருக்கு நிறைய உபதேசங்கள் பண்ணி தன்னுடைய பாதுகையே அவர்கிட்ட கொடுத்து குருமடம் ஒன்று கட்ட சொல்லி அக்கல்கோட்டில் இன்றைக்கி பிரமாதமாக அந்த குருமடத்தில் எல்லோரும் போய் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பாதுகைகள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் நடந்தது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நம்ம சில விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுகிறது அந்த விஷயத்துடைய உண்மையான தாக்கம் நமக்கு எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறதுனால தான் சில விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுகிறோம். இவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கோம். சில உண்மைகளை திரும்ப திரும்ப பேசும்போது நம்மை அறியாமையே அது நமக்குள்ளே பதிந்து நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இதே தான் நம்ம ஷீரடி சாயியோடைய அவதாரத்துலேயும் பார்த்தோம். பாபாவுடைய அணுக்கத் தொண்டர் நானா சாஹேப் சாந்தோர்கர் அவர் உட்காந்துட்டு பாபாவுக்கு கால் பிடிச்சி விட்டுருக்கார். அப்போ கால் பிடிச்சி விட்டுட்டு பாபாவுக்கு ஒன்றும் சமஸ்கிருதம் தெரியாதுன்னு நினச்சிட்டு முணுமுணுத்துட்டே பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார், பாபாவுக்கு சமஸ்கிருதம்லாம் தெரியாது, நமக்கு தான் சமஸ்கிருதம் தெரியும், நம்ம பகவத்கீதையோடைய அர்த்தத்தோடு நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் அவருக்கு இருக்குது. அந்த கர்வத்தை அவர்கிட்டேருந்து நீக்கணுங்கிறதுக்காக பாபாவுடைய லீலை என்னன்னு கேட்டிங்கனாக்க, பாபா அவர் சொல்கிறார், அந்த காலகட்டங்களில் அவ்வளோ தூரம் கூட்டம் ஜாஸ்தி இருக்காது, பாபா கிட்ட சில தொண்டர்கள் பக்கத்தில் போயிருந்து சேவை பண்ணலாம், காலெல்லாம் பிடிச்சி விட்டுருக்கலாம். அப்படி பிடிச்சி விட்டுருக்கும்போது கேட்குறாரு, நானா என்ன ஸ்லோகம் சொல்கிறார், சத்தமாக தான் சொல்லேன் அப்படின்றார். இல்லை பாபா, அந்த பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன் அப்படின்றார். இவர் தெரியாதுன்னு நினச்சிட்டு, சரி அதான் நானும் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஜானம் ஞானின தத்துவதர்ஷினகா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போது பாபா என்ன பண்ணுறார், அவர் சரி இப்படி வெறும் ஸ்லோகத்தை சொன்னால் பார்த்தாது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுன்னும் போது ஒரு பொதுவாக ஜென்ரலாக ஒரு அர்த்தத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறார், இல்லை பதம் பிரித்து எனக்கு அர்த்தத்தை சொல்லுன்றார். அதில் பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு வருது இல்லையா, அந்த சேவைனா என்னன்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோமே அந்த சேவை தான் பாபா அப்படின்றார். பாபா உடனே இல்லைன்றார். சேவைன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால், குருவுக்கு செய்யக்கூடிய சேவை இந்த உடல் என்னுடையது அப்படின்னு நினைக்காம, இந்த சரீரமே நம்ம குருவுக்கு சேவை செய்கிறதுக்காக உள்ளது, இந்த சரீரமே குருவுடையது தான் அப்படிங்கிற அர்ப்பணித்த மனப்பான்மையோடு நம்ம அவருக்கு சேவை செய்யணும். அப்படி சேவை செய்யும்போது நமக்கு உபதேக்ஷந்தி தே ஞானம் அப்படின்னாக்கா, நமக்கு ஞானம்ங்கிறது என்னங்கிறத அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி குருவுக்கு சேவை செய்கிறதுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பாலப்பா நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணி குருவோடைய பக்கத்தில் இருந்து சேவை செய்கிற பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நீ தண்ணியை இறைச்சி குளிக்கிறதுக்காக அவருக்கு நீ கொடுக்கறதுல எந்த விதமான எந்த குறைவும் கிடையாது, ஸ்டேட்டஸ் குறைவெல்லாம் கிடையாது, எந்த விதமான அவமானம் கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு உபதேசம் செய்து அவர் நல்வழிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை கருணாசாகரம்னு சொல்கிறதா, கற்பக விருட்சம்னு சொல்கிறதா, எப்படி சொல்லுதுன்னே தெரியாது. அவருடைய லீலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு விவசாயி, ரொம்ப எளிமையான ஒரு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பக்தர். அந்த விவசாயியுடைய காளை மாடு ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்றுட்டு கூப்பிட வரமாட்டேங்கிறது. அவர் எப்படியாவது விவசாயி அதை மடக்கி கூட்டின்னு போகணுன்னு பார்க்குறாரு, வரமாட்டேங்கிறது. யாரோ பக்கத்தில் போய் அதை இது பண்ணணுன்னு பார்க்குறா, அது எல்லாரையும் முட்டை வருது, எல்லாரையும் துரத்தி விடுறது. ரொம்ப ஒரு மாதிரி மிரண்டு பிடிக்கிறது. அந்த மிரண்டு பிடிக்கும்போது விவசாயி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணிவிட்டு, ஆஹா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, இது பாட்டு கிணத்துல விழுந்துருத்துனா என்ன பண்ணுறது, இல்லை எங்கேயாவது போய் யாரையாவது குத்தி எதாவது பண்ணிட்டுனா என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்துட்டு
நேரம் அங்கே வரும்போது அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் காஸ்பாகில் இருக்கார். காஸ்பாகில் சுவாமி சமர்த்தர் இருந்தவொடனே ஒரு கிட்ட போனவுடனே சுவாமி அவரை பார்த்து, என்ன உன்னுடைய காளமாடு உன்னை தொட விட மாட்டேங்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே, ஆமாம் சுவாமி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல சுவாமி, அது எல்லாரையும் வந்து முட்டை வருது, ரொம்ப பயமாக இருக்குது சுவாமி, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி தான் உங்களுக்கு தெரியுமே, ஆஜ் அனுபவம் ஏந்து கட 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 கடன்னு போய் அதோட காதை பிடிச்சி ஆட்டை பிடிச்சி இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துன்னு வர்றார். அந்த காளமாடும், அதாவது மிருகங்களுக்கும் எவ்வளோ மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும், எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ கோபங்கள் இருக்கும். அது எதனால் அது மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியல. அது மாதிரி மிரண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது சுவாமியுடைய ஸ்பர்சம் கிடச்ச உடனே, அந்த காளமாடுக்கு கூட சுவாமியுடைய ஸ்பர்சம் கிடச்சிருக்குன்னா அது எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அது அப்படியே குழந்த மாதிரி சுவாமி இழுத்துன்னு வரார், நேராக வருது, சுவாமி கூடயே வருது. அதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக போய்டுது. கார்த்தாலேருந்து அவ்வளோ முரண்டு பிடிச்சின்னு இருந்தது, சுவாமி வந்து தொட்ட உடனே அப்படியே குழந்த மாதிரி வருது அது கூடயே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாக போய்டுது. அது நேராக கொண்டு வந்து அந்த விவசாயிக்கிட்ட கொடுத்து, இந்த ஐஷன் போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாரு. அது அப்படியே பரமசாதுவாக விவசாயி கூட போய்டுது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறதுல கற்பக விருட்சம்தான், கருணை கடல் தான் அவர். அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணுவார், எப்போவுமே அவருடைய சேவகர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். சில பேர் என்ன பண்ணுவான், தெரிஞ்சோ தெரியாமையோ சில தப்பு பண்ணுவான். அது சுவாமி கவனிச்சிட்டாருனாக்க, இங்கே வா, உடனே நமஸ்காரம் பண்ணு அப்படின்வார். அவன் உடனே புரிஞ்சுட்டுருவான், நம்ம தப்பு பண்ணிட்டோம். உடனே நமஸ்காரம் பண்ணி, சுவாமி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சுவாமிகிட்ட கணத்தில் போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உடனே சரி இனிமேல் ஒழுங்காக இருக்குன்னு அனுப்பிச்சிடுவார். அதேமாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி உட்காந்துட்டுருப்பாங்க, கீழே கீழே விழுந்துருப்பாருன்னு சொல்லிட்டு அவன் முதல்ல இறங்குன்னுவார். சில பேர் தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு அற்புதமான ஒரு அணுக்கம் கிடைத்தா கூட அவர்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிறோம்னு நினச்சின்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் கதை இழக்கிறது. உடனே டக்குன்னு கட் பண்ணிவிடுவார் சுவாமி. சரி, இதனால் உனக்கு என்ன நன்மை, இது எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசின்னு இருக்க, போ அப்படின்வார். அதே மாதிரி சில பேர் நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, டீ கடை அது வாசலெல்லாம் உட்காந்துட்டு, இல்லை ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் சீட்டு சில பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. நேராக போய் சுவாமி அந்த சீட்டெல்லாம் தூக்கி போட்டு, வாழ்க்கையை வீணடிக்காத, நேரம் போயிட்டே இருக்குது, வாழ்க்கை வீணாக போயிட்டே இருக்குது, போ அப்படின்னு துரத்தி விட்டுருவார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லி சுவாமி அறிவுரைகள் சொல்லி அவர் சேவர்களுக்கெல்லாம் நிறைய நல்வழி காமிச்சிருக்காரு. பாலப்பாவே ஒரு தரம் யாரோ ஒருத்தரோடு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கும்போது சுவாமி பாலப்பாவை கூப்பிட்டு, என்ன நீயும் அவனோட நிலைமைக்கு போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படிங்கும்போது உடனே பாலப்பா புரிஞ்சுட்டார். சரி, நம்ம வந்து ஆன்மீகத்தில் நல்ல நிலைக்கு போயின்னு இருக்கும்போது வழியில் இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன்னத்தில் போட்டுன்னு சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டார். அதே மாதிரி 2 பெண்கள் அவருடைய சுவாமியுடைய தரிசனத்துக்காக வந்து அவங்க அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தி கேட்குற அவரை பார்த்து, உனக்கு காசி விஸ்வேஸ்வரரை சேவிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அடுத்தவர் சொல்கிறா, காசி விஸ்வேஸ்வரரை சேவிக்கிறதுக்கு காசி வரைக்கும் எதுக்கும் போடும், இந்த இருக்கார் சுவாமி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரே காசி விஸ்வேஸ்வரர் தானே, அதனால் எனக்கு அவரை சேவிச்சாலே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி இதை கேட்டுட்டு அவருடைய ட்ரேட்மார்க் சிரிப்பு அப்படின்னு சிரிச்சுட்டு, இந்த அளவுக்கு ஞானம் உங்களுக்கு வந்துடுதுன்னா நீங்கள் வெறும் இந்த ரொட்டி தட்டின்ண்டே காலத்தை தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். லேடிஸ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஜாப் அவங்களுக்கு. எல்லாருமே சமையலில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேரங்கள்லாம் சமையல்லே போயிடுறது. அவங்களால ஆன்மீகத்தில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. குடும்ப பொறுப்பு தான் அவங்களுக்கு ஜாஸ்தி. நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லும்போது சில பேர் 70 வயசு 80 வயசு 90 வயசில் கூட சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு அவங்க சமையல் பண்ணி போட்டால் தான் அவங்கிற மாதிரி பண்ணி போட்டுருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கோ வழி இல்லை அப்படிங்கலையா. அதை வந்து சுவாமி காமிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்கிறார், இந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் வந்துடுதுன்னா அவங்க 2 பேருக்கும் ரொட்டி தட்டினிலே இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி ஒரு கற்பக விருட்சமாக இருந்து சுவாமி வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லோருக்கும் வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுத்து அவங்க பண்ணுற தப்பெல்லாம் அவங்களுக்கு திருத்தி, சில பேர் ஏதாவது கற்றுக்கணுன்னு வருவாங்க, அவர்கிட்ட ஏதாவது ஞானம் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு யோக பாதையில் ஏதாவது சந்தேகம் இருக்கும், அதை கேட்கறதுக்காக வருவாங்க. அதையும் புரிஞ்சுட்டு சுவாமி சரி வந்தியா என்னன்னு தெரிஞ்சுட்டு நன்னா கற்றுண்டு போ அப்படின்னுவார். அந்த மாதிரி நிறைய சேவகர்களுக்கெல்லாம் சுவாமி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு.
அதில் ஒரு பாக்கியவான் என்ன பண்ணுறார், ரொம்ப ராமர் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால் அவர் என்ன பண்ணுறார், ராமருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ராமரை மனசில் நினச்சிட்டு ராமரை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கார். ராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் கிடைக்கணுமேன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக ராமச்சந்திரமூர்த்தியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு அக்கல்கோட் வந்து சுவாமி வந்து பார்க்கணுன்னு தோன்றுறது. அவர் அக்கல்கோட் சுவாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அக்கல்கோட்டில் வந்த உடனே சுவாமியை பார்த்த உடனே நான் ராமச்சந்திர தரிசனம் பார்த்துட்டேன் அப்படின்றார். அந்த பக்தருக்கு என்ன அனுபவம் நடந்தது, ராமச்சந்திர தரிசனம் எப்படி கிடைச்சதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஷீரடி சாய் சச்சரித்துலேயும் இதே மாதிரி ராமர் தரிசனம் சென்னையிலேருந்து சென்ற பஜனை குரூப்பில் இருந்த ஒரு லேடிக்கு கிடச்சிது. அவர் ரொம்ப அந்த ராமர் தரிசனத்தை பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்சிட்டா. இவருக்கு சாய்பாபாவுக்கு பதிலாக அந்த இதில் வந்து ராமர் உட்கார்ந்துருந்தது பார்த்தா அந்த தரிசனம் அவருக்கு கொடுத்தார். அது மாதிரி இந்த தத்த அவதாரங்களை வந்து நம்ம போய் பக்தி பண்ணும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வ காட்சி நமக்கு அருளி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.